ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.1 முதல் கணக்கு பார்க்கலாம். கீழ்கண்ட தரவுகளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. சரிங்களா? இந்த நம்பர் இருக்குது. வீச்சுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? வீச்சுனா L - S. சரிங்களா? அதே வீச்சு கெழுனா வீச்சுக்கெழு L - S டிவைடட் பை L + S. சரிங்களா? இப்போது வீச்சு கண்டுபிடிக்கலாங்களா? வீச்சு எல்லோட வேல்யூன்னு என்ன இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் தான் L, மிகப்பெரிய எண் L. ஓகேங்களா? இதில் மிகப்பெரிய எண் எது? 125ங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்ஸுனா ஸ்மால் நம்பர், இருக்கிறதுலையே சிறிய நம்பர் தான் S. அப்போ 63 தான் எஸ்ஸோட வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது வீச்சு R = L - S நமக்கு தெரியுங்களா? அப்போ R = Lோட வேல்யூனா 125 மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ 63. அப்போ நமக்கு வீச்சு என்ன கிடைக்கும்? 125லேருந்து 63 மைனஸ் பண்ணோமா நமக்கு 62 கிடைக்குங்களா? அப்போது வீச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வீச்சு கெழு கண்டுபிடிக்கணுங்களா? வீச்சு கெழுனா L - S இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா? L - Sோட வேல்யூ 62. அப்போது 62ன்னு டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். L + Sனா லார்ஜஸ்ட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கூட்டணும். 125 + 63 இது கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 62 டிவைடட் பை 5 3 8 6 2 8 1ங்களா? 188ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை ரெண்டாம் வாய்ப்பாட்டால் அடிக்கலாங்களா? 3 2 6 1 2 2ங்களா? இதை அடித்தா 9 2 18 4 2 8. சரிங்களா? இப்போது நம்ம இந்த 94 31 94ஆல் வகுக்கணுங்களா? வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? வகுத்தா நமக்கு இப்போது 31 94ஆல் வகுக்கும்போது இது 94 விட உள்ள சின்ன நம்பராக இருக்கிறதுனால புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கலாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 3ஆம் வாய்ப்பாட்டால் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 3 12க்கு 2 மீதி 1 9 27 1 28. இங்கே 0 இருக்குது, கழிக்க முடியாது. என்ன பண்ணணும்? ஒன்று கடை வாங்கலாங்களா? கடை வாங்கிட்டு இங்கே 0 ஆயிரும், இங்கே 10ன்னு வந்துடும். 10ல் 2 கழிச்சோமா 8, இங்கே 0 இருக்கும், இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா 10, 10ல் 8 கழிச்சா 2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0 சேர்த்திக்கணும், ஏன்னா 28ன்னு இருக்குது, ஆல்ரெடி புள்ளி வச்சுருக்கோம். 0 சேர்த்திக்கலாங்களா? அடுத்தது 3 டைம் போட்டால் 282 வருது. இங்கே 280 தான் இருக்குது, அப்போ 2 டைம் தான் வரும். சரிங்களா? அப்போது 2 8 9 2 18 188ங்களா? இதை கழிச்சா என்ன வரும்? 10, 10ல் 8 கழிச்சோமா 2, இங்கே 7 தான் இருக்கும், ஒன்று கடை வாங்கினா 17, 17ல் 8 கழிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு? 9ன்னு கிடைக்குங்களா? நெக்ஸ்ட்டு 0 சேர்த்திக்கலாங்களா? அடுத்து 9 டைம் 4 9 36, ரிமைனிங் 3, 9 81 3 84. ஓகேங்களா? இதை கழிச்சா எதுவாக இருந்தாலும் வந்துட்டு போகுது. நமக்கு மேலே என்ன ஈவு என்ன கிடச்சிருக்கு? 0.329ன்னு இருக்குங்களா? நம்ம 2 ஸ்தானமாக எழுதிக்கலாங்களா? புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானமாக எழுதிக்கலாம். 2வது ஸ்தானத்தை 2 ஸ்தானம் மட்டும் எழுதுறதுனால 3வது ஸ்தானம் 5 விட பெருசாக இருக்கிறதுனால 2வது ஸ்தானத்தோட 1 கூட்டிக்கணும். 2ஓட 1 கூட்டிக்கலாங்களா? இதுதான் வீச்சு கெழு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிஞ்சது. அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்லேயே 2வது பார்ட்டு பார்க்கலாங்களா? 2வது பார்ட்டில் வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். R = L - Sங்களா? இதில் நமக்கு எல்லோட வேல்யூ என்ன தெரியும்? இருக்கிறதுலே பெரிய வேல்யூங்களா? பெருசு எது? 43. இங்கே என்ன இருக்குது? 61 இருக்குங்களா? 61.4. இதுதான் பெரிய நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னால் நமக்கு 13.6. இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இப்போது வீச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? 61.4 மைனஸ் ஸ்மால் நம்பர் என்ன? 13.6ங்களா? இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 61.4 13.6. கடை வாங்கினோமா 14ங்களா? 14ல் 6 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 8ங்களா?
8ன்னு வரும். இங்கே வந்து 1 கடன் கொடுத்தாச்சு, 0 இருக்கும். 10ங்களா கடன் வாங்கினா 10ல் 3 கழிச்சோமா 7. நெக்ஸ்ட்டு இங்கே 5 தான் இருக்கும். 5ல் 1 கழிச்சோமா 4ன்னு வருங்களா. ஓகே, இதுதான் வந்து L-S வீச்சு 47.8. அடுத்து வீச்சு கெழு கண்டுபிடிக்கலாங்களா. வீச்சு கெழு வந்து L-S டிவைடட் பை L+S. L-Sஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 47.8ங்களா. டிவைடட் பை L+Sனால் ரெண்டையும் கூட்டிக்கணுங்களா. 61.4ஐயும் கூட்டல் 13.6ஐயும் கூட்டணுங்களா. ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 47.8 டிவைடட் பை ரெண்டையும் கூட்டினோமா 6 4 10க்கு 0 மீதி 1 1ம் 3ஐயும் கூட்டினோமா 4 4 1 5ன்னு வரும். அப்போ 6 1 7ன்னு வந்துடும். 75ன்னு வருதுங்களா. இப்போது நமக்கு புள்ளிக்கு அடுத்து 0ங்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இப்போ இது எப்படி எழுதலான்னா 47.8 டிவைடட் பை 75ன்னு இருக்குங்களா. இதை வந்து நம்ம புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது, ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ 10ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கும் போது நமக்கு முழு நம்பராக கிடச்சிரும். 478.750ன்னு கிடச்சிரும். சரிங்களா. இப்போது இதை நம்ம வகுக்கணும். எப்படி வகுக்கலாம், 478 750ஆல் நம்ம வகுக்கணும். சரிங்களா. 750ஆல் வகுக்க முடியுங்களா, முடியாதப்ப புள்ளி வச்சு 0 சேர்த்துலாங்களா. 0 சேர்த்துனா நமக்கு என்ன கிடைக்கும், இப்போது 6 டைம்ஸ் போடலாங்களா. 6 டைம்ஸ் போட்டால் 0 IR 30க்கு 0 மீதி 3 7R 42 42 3 45ன்னு வருங்களா. இங்கே 4780 இருக்குது, இங்கே 4500 இருக்குது. 780ல் நம்ம மீதி 280ன்னு வருங்களா. கழிச்சோமா 500. ரிமைனிங் மறுபடியும் 0 சேர்த்துனுங்களா. 0 சேர்த்துனா என்ன கிடைக்கும் நமக்கு 3 டைம்ஸ் வருங்களா. 3 டைம்ஸ் போட்டால் 0. அடுத்தது 5 15க்கு 5 மீதி 1 IL 35 1. இப்போது 3 15க்கு 5 மீதி 1 7 21 21 ஒரு 1 22ன்னு கிடைக்கும். சரிங்களா. 10ல் 5 கழிச்சா 5, இங்கே 7 இருக்கும். 7ல் 2 கழிச்சா 5 550ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் 0 சேர்த்திக்கலாங்களா. இப்போது 7 டைம்ஸ் வரும். 0 7 0யும் பெருக்குனா 0 IL 35 5 ரிமைனிங் 3 7 49 52ன்னு வருங்களா 3. அதுக்கடுத்து 0 10ல் 5 கழிச்சா 5 4 இருக்கும். 4ல் 2 கழிச்சா 2ங்களா 250ன்னு கிடைக்கும். நமக்கு வந்து புள்ளிக்கு அடுத்து 3 ஸ்தானம் இருந்தால் போதுமானது. 0.637ன்னு இருக்குங்களா. அதை வந்து நம்ம 2 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாங்களா. 2 ஸ்தானம் எடுத்துக்கிட்டால் 3வது ஸ்தானத்தை வந்து 5 அல்லது 5ஐ விட பெருசாக இருந்தால் நம்ம 2வது ஸ்தானத்தோட 1 கூட்டிக்கலாம். சரிங்களா. இப்போது 3ஓட 1 கூட்டிக்கிட்டா 4ங்களா. அவ்வளோதான். இதுதான் வந்து வீச்சு கெழு, இது வந்து வீச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது 10ஆம் வகுப்பில் பயிற்சி 8.1ல் 2வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு ஆகியன முறையே 36.8 13.4 எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்க. சரிங்களா. நமக்கு வீச்சுக்கு ஃபார்முலா தெரியும். வீச்சு R = நமக்கு என்ன L-Sங்களா. அதாவது பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பரை கழிக்கணும். சரிங்களா. இப்போது இந்த வீச்சு R வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, என்னது 36.8ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் சிறிய நம்பர் கொடுத்துருக்காங்க 13.4ன்னு. அப்போ மிகப்பெரிய எண் L வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபார்முலாவை எப்படி மாற்றி எழுதலாம், நமக்கு தேவை L. அப்போ R இந்த -S சமத்துக்கு இந்தாண்டு வரும்போது +Xஆக மாறிடுங்களா. அப்போ பெரிய நம்பரோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வீச்சையும் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கூட்டணும். சரிங்களா. அப்போ L = Rஓட வேல்யூ 36.8 ப்ளஸ்ஸு இது வந்து 13.4ங்களா. நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், 2 கூட்டினா என்ன கிடைக்கும், 8 4 கூட்டினோமா 12, ரிமைனிங் 1 6 3 9, ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, 10க்கு 0 மீதி 1, இங்கே ஒரு
3 1 4 ரிமைனிங் இருக்கிற ஒன்று சேர்த்துனா 50. அப்போ அந்த பெரிய நம்பர் என்ன 50.2. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிந்தது. அடுத்த சம் பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு நிகழ்தகவும் புள்ளியலும் பார்த்துட்ருக்கோம். இல்லை பயிற்சி 8.1ல் 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வருமானமும் அந்த ஊழியர்களோட எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 400 to 450 வருமானத்தில் 8 ஊழியர்கள், 450 to 500னா 12 ஊழியர்கள், 500 to 550னா 30 ஊழியர்கள், 550 to 600னா 21 ஊழியர்கள், 600 to 650 6 ஊழியர்கள். நமக்கு இந்த வருமானத்தோட வீச்சு தான் கேட்குறாங்க. சரிங்களா, நமக்கு வருமானம் எதில் ஸ்டார்ட் ஆகுது, 400ல் ஸ்டார்ட் ஆகி 650ல் முடியுதுங்களா. அப்போது லார்ஜஸ்ட் நம்பர் என்ன எல் 650, ஸ்மாலஸ்ட் நம்பர்னா 400. சரிங்களா, அப்போது அதோட வீச்சுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், R = L - Sங்களா. இப்போது எல்லோட வேல்யூ 650 மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ 400ங்களா. அப்போது நமக்கு வீச்சு என்ன கிடைக்கும், 650லேருந்து 400 கழிச்சா 250. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு பயிற்சி 8.1ல் 7வது கணக்கு பார்க்கலாம். முதல் 21 இயல் எண்களோட திட்ட விலக்கத்தை காண்க. திட்ட விலக்கம்னா சிக்மாங்களா, அதோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், n² - 1 / 12. சரிங்களா, இப்போ முதல் அதாவது n என்ன கொடுத்துருக்காங்க, 21ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது முதல் 21 இயல் எண்கள் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு நம்ம எண்ணுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 21² - 1 / 12ங்களா. நெக்ஸ்ட்டு 21 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 441ங்களா, -1 / 12. இப்போது இந்த 441லேருந்து 1 கழிச்சோமா 440ன்னு வருங்களா, /12. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் நமக்கு, இது நம்ம வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 12ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாங்களா. ஓர் 12 12, 44 எத்தனை 12 இருக்குது, 3 12 36ங்களா, 4 12 48 வந்துடும். அப்போ 3 12 36, ரிமைனிங் வந்து 8 இருக்கும். 8னா 80ன்னு இருக்கும். 80னா நம்ம எத்தனை 12 இருக்கும், 6 12 72ங்களா, 6 12 72, ரிமைனிங் 8 இருக்கும். சரி, 6 12 72, ரிமைனிங்கும் 8 இருக்கும். மறுபடியும் 6 12 72, 6 6ன்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போது இதுக்கு வந்து நம்ம வர்க்க மூலம் எடுக்கணுங்களா, √36.66ன்னு இருக்கும். இதுக்கு வர்க்க மூலம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 36.66ங்களா. நம்ம வர்க்க மூலம் எடுக்கணுன்னாவே 2 நம்பராக பிரிக்கணுங்களா, 2 நம்பராக தான் இருக்குது இங்கே ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு புள்ளிக்கு இந்தாண்டு இருக்கிற முழு நம்பருக்கு வர்க்க மூலம் எடுக்கணும். வர்க்க மூலம் எடுத்தால் என்ன கிடைக்கும், நமக்கு தெரியும் 6 36ன்னு. அப்போது 0 வந்துடும். இங்கே 2 ஸ்தானமாக கீழே இறக்கணும். இங்கே புள்ளி இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம புள்ளி வச்சுக்கணும். சரிங்களா, இப்போது மேலே ஈவில் இருக்கிறத 2ஆல் பெருக்கணுங்களா, 2ஆல் பெருக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே மேலே என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் பெருக்கணும் இல்லைங்களா. 1ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும், 121ன்னு வந்துடும். ஆனால் நமக்கு இருக்கிறது 66. அப்போது 0 போட்டுக்கணும். நம்ம 0வால் பெருக்கணுமா 0ன்னு வரும். அப்போது அதே 66ன்னு வரும். 66லேருந்து 0 கழிச்சோமா 66 தான். அடுத்தது நமக்கு என்ன பண்ணலாம், 0 2ஆல் பெருக்குனா 0வே தான். 6 2 12, 120 வரும். இங்கே என்ன நம்பர் அடுத்து போடலாம், நமக்கு 66ன்னு இருக்குது. அப்போ 2 0வை கீழே நம்ம இறக்கணும். 2 டிஜிட்டாக தான் நம்ம போடணும். அதாவது இங்கே 0 இல்லை, நம்ம ஆல்ரெடி புள்ளி வச்சுருக்கிறதுனால 2 0வாக இறக்கிட்டோம். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எந்த வாய்ப்பாட்டால் பெருக்கலாம்னா 5ஆம் வாய்ப்பாட்டால் பெருக்கலாம். சரிங்களா, இங்கேயும் 5ஆல் பெருக்கணும். 5 25ங்களா, ஏன்னா இங்கே 0 இருக்குது. 2 5 10க்கு 0, மீதி 1, 5 1 6. இப்போது 6600லேருந்து 6025 கழிச்சா நமக்கு 575ன்னு கிடைக்குங்களா. நமக்கு புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் இருந்தால் போதுமானது வர்க்க மூலம் கண்டுபிடிக்க. அப்போது
6.05. இதோட திட்ட விலக்கம் வந்து முதல் 21 இயல் எண்களின் திட்ட விலக்கம் அப்படின்னு பார்த்தோமா நமக்கு 6.05. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் நிகழ்தகவும் புள்ளியலுங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.1ல் 8th சம். ஒரு தரவின் திட்ட விலக்கம் 4.5 ஆகும். அதில் இருக்கும் தரவு புள்ளி ஒவ்வொன்றிலும் 5ஐ கழிக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் காண்க. நமக்கு தெரியும், ஒவ்வொரு தரவு புள்ளியோடும் ஏதேனும் ஒரு மாறிலி, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா, கேவை கூட்டினால் அல்லது கழித்தால் அந்த திட்ட விலக்கம் மாறாது. சரிங்களா? இப்போது 4.5 இதோட 5 வந்து கழிக்கிறாங்க. அப்போனா நம்மளுக்கு கழித்தாலோ கூட்டினாலோ நமக்கு திட்ட விலக்கம் மாறாது. அதோ பெருக்கினாலோ வகுத்தாலோ அந்த 5 வந்து திட்ட விலக்கத்தால் பெருக்கணும், அந்த 5 திட்ட விலக்கத்தால் கழிக்கணும். சரிங்களா? சரி, வகுக்கணும். பெருக்கினாலும் வகுத்தாலும் மட்டும் வந்ததுன்னா அந்த திட்ட விலக்கத்தோடு பெருக்கணும் அல்லது வகுக்கணும். அதே கூட்டினாலோ கழித்தாலோ அப்படின்னா திட்ட விலக்கம் மாறாது. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் நமக்கு புதிய திட்ட விலக்கம் என்ன? அதே 4.5 தான். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்தது பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு நிகழ்தகவும் புள்ளியலுங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.1ல் 9th சம் பார்க்கலாம். ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6 ஆகும். ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விலக்க வர்க்க சராசரியை காண்க. சரிங்களா? ஒரு திட்ட விலக்கத்தோட இன்னொரு அதாவது திட்ட விலக்கம் 3.6 ஆகும். அதை ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும்போது, அதாவது 1ஆல் வகுக்கும்போது, 2ஆல் வகுக்கும்போது, 3ஆல் கூட்டும்போது, கழிக்கும்போது, பெருக்கும்போது அந்த மாதிரி சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, கூட்டும் போதும் கழிக்கும் போதும் வந்து திட்ட விலக்கம் மாறாது. அதே 3.6 தான் வரும். ஆனால் நம்ம வகுக்கும்போது பெருக்கும் போதுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், அந்த திட்ட விலக்கத்தை கொடுத்துக்கிற திட்ட விலக்கத்தை 3ஆல் வகுத்து போடணும். அது இங்கே பெருக்கும் போதுன்னு கேட்டிருந்தா 3ஆல் பெருக்கி போடணும் இந்த திட்ட விலக்கத்தை. சரிங்களா? நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு தரவு புள்ளியையும் மாறிலி கேயால் பெருக்கும்போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் என்னவாக இருக்கும்? அந்த கே மடங்காக இருக்கும். சரிங்களா? அதே போல் கேவால் வகுக்கும்போது பெருக்கும்போது கே மடங்கு பெருக்கும்போது திட்ட விலக்கம் கே மடங்கு பெருக்கணும். கே மடங்கு அதாவது ஒவ்வொரு புள்ளியும் தரவுகளும் வந்து தரவு புள்ளிகளும் மாறிலி கேயால் வகுக்கும்போது கே மடங்கு அந்த திட்ட விலக்கத்தையும் வகுக்க வேண்டும். சரிங்களா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? திட்ட விலக்கம் 3.6ங்களா? அப்போ 3ஆல் வகுக்கும் போதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த திட்ட விலக்கத்தை நம்ம 3ஆல் வகுக்கணும். 1 3 3 2 6ங்களா? அப்போது நமக்கு 1.2ன்னு கிடச்சிருக்குங்களா புதிய திட்ட விலக்கம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு தரவு புள்ளிகளோடு 3ஆல் பெருக்கும்போது, 3ஆல் வகுக்கும் போதுனா அந்த புதிய திட்ட விலக்கத்தையும் 3ஆல் பெருக்கணும், புதிய திட்ட விலக்கத்தை 3ஆல் வகுக்கணும். சரிங்களா? அதே கூட்டும்போது கழிக்கும் போதுனா அந்த திட்ட விலக்கம் மாறாது, அதே தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு விலக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. விலக்க வர்க்க சராசரிக்கு ஃபார்முலா சிக்மா ஸ்கொயருங்களா? அப்போ சிக்மா ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? சிக்மாவோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? திட்ட விலக்கத்தோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். அப்போது 1.2 பெருக்கல் 1.2ங்களா? இதை பெருக்கினா என்ன? 12 12 144. இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோங்களா? அப்போது நமக்கு விலக்க வர்க்க சராசரி 1.44. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மு முடிந்தது. அடுத்த சம் பார்க்கலாம்.